ஹாய்! இன்னைக்கு நம்ம டொமேட்டோ ரசம், தக்காளி ரசம் பண்ண போறோம். ஏன்னா கொஞ்சம் லைட்டா கோல்டா இருக்கு. ஸோ மெயின் ரசத்துக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறமா கொஞ்சோண்டு மிளகு, சீரகம் சேர்த்து அதில் இடித்து வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு வடிக்க வச்சுட்டாரு. அப்புறம் இந்த மண் சட்டி வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஓல்ட். எங்கள் அம்மா யூஸ் பண்ணது 30 வருஷம் ஆச்சு இதுக்கு. ஸோ இது ரொம்ப எமோஷ்னலான ஒரு மண் சட்டி. அப்புறம் நம்ம மசாலாஸ் பார்க்கலாம். ரசம் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள். இது வந்து சக்தி மசாலா பவுடர் போடுறோம் நம்ம ரெடிமேட். அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி, பழமாக இருக்கிற நாட்டு தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நம்ம கொரப்பாக இடித்து வச்ச மசாலாவும் புளி தண்ணி. அவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் ஒரு கருவேப்பிலை. மண் சட்டி சூடான உடனே கொஞ்சம் பெருங்காயம், கடுகு போட்டு அதை ஸ்ப்ளாட்டர் பண்ண விட்டுட்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரை சில்லி போடணும் எப்போவுமே. இது வந்து ஒரு டார்க் கலருக்கு வரணும். அப்போ தான் அதில் காரம் இறங்கும். இது அம்மா சொல்லி கொடுத்த ஒரு டிப். அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் நம்ம அந்த இடித்து வச்ச மசாலாவை அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் லைட்டாக வதக்கிக்கணும் இதில். இது வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த டைமில், அந்த ரசத்துக்கான ஃப்ளேவர். அப்புறம் பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருந்தா நிறைய ஒரு ஒரு பஞ்ச் ஃபுல் கருவேப்பிலை போட்டுருங்க. சூப்பராக இருக்கும் அந்த டைமில். அந்த ஸ்மெல் அங்கேயே உங்களுக்கு கோல்டு பாதி போன மாதிரி இருக்கும். நல்லா அதை வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து தக்காளி பழம் போட்டுடுறோம். நல்லா கொஞ்சம் பழமாக இருக்கிற நாட்டு தக்காளி. புளிப்பு வந்து சூப்பராக இருக்கும், அது கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிப்பும் இது பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி வர லெவலில் இருக்கிற போது நல்லா நீங்கள் அதை வந்து வதக்கிக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கி அந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பழம் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த தோல் கொஞ்சம் இப்படி செப்பரேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி, நம்ம அந்த பழம் வதக்குற கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் வந்து இதில் நல்லா கொஞ்சம் வதக்குற டைமில் நீங்கள் வச்சுருந்த இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் வந்து இதில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், அந்த மசாலா பவுடர்ஸ் போட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ரசம், சக்தி ரசம் பவுடர், சில்லி பவுடர், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். ஸோ அதில் வந்து இதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த புளி தண்ணி இருக்குது பாருங்க, அதை வந்து இதில் ஊற்றிட்டு 5 மினிட்ஸ் இது வந்து கொஞ்சம் அந்த புளி தண்ணி வந்து அந்த மசாலா தக்காளியோடு சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். 5 மினிட்ஸ் கொடுத்துருங்க அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா அந்த புளி தண்ணி வந்து பாயில் ஆகி ஒரு திக் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்றின சொம்பிலே நீங்கள் வந்து ஒரு 1 இல்லை 1:2 மாதிரியான கணக்கில் தண்ணி ஊற்றிக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்ட புளிப்புக்கு அளவுக்கு. சரியா புரியும். டேஸ்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி எவ்வளோ புளி தண்ணி வேணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டு இந்த ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கியாச்சு ரசம். ரசத்துக்கு காம்போவாக மெக்சிகன் ஆம்லெட் பண்ணுறேன். ஸோ கொத்தமல்லி, கேப்சிகம், பச்சை மிளகா, வெங்காயம், 3 முட்டை போட்டு அதுலேயே உப்பு, மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நீங்கள் பீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. தவா சூடாயிட்ட உடனே நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே ஆம்லெட் போட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ நிறைய வெங்காயம் போட்டு சுட்டாச்சு. இது சூப்பராக இருக்கும் அந்த காம்போ. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க.